பிரைஸ் பீ டு காட். இயேசு கிறிஸ்துவின் ஈடியனற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த துதி வேளையிலே தேவனை பாடி ஆராதனை செய்வதற்கும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கும் நாம் வந்திருக்கிறோம். அவரே நல்ல தேவன், அவரே நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நம்மை விசாரிக்கிறவர். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்து இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் என்று சொன்னால் அந்த ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிப்பதற்கு நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகவே கூடாது. அதனால இந்த நேரத்தில் உற்சாகமாய் ஆண்டவரை பாடி துதிக்க, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க இந்த நேரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். உற்சாகமாக துதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தேவன் அவர்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபம் உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தை யார் யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த இடம், உயர்ந்த ஸ்தானம், விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்வு, மற்றவர்களிடத்திலே பாராட்டத்தக்கதான ஒரு வாழ்வு, மற்றவர்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் தேவன் செய்கிறார். இந்த நாளில் ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறவர், நீர் எங்கள் வாழ்க்கையில பிரசன்னராகவே இருக்கிறவர். We love you Lord. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. தூய தேவனே, விலையேற பெற்ற உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதி நேரங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி உற்சாகமாக சேர்ந்து புகழ்ந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், பரமசிலாக்கியமே. சேர்ந்து சொல்லுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். சொல்லுவோமா? தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய
சத்தியம் பரிசையும் கேடகமாம் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே சிறகுகளால். சேர்ந்து சொல்லுவோம். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். சேர்ந்து சொல்லுவோமா? அவர் செட்டையின் கீழ் அடைக்கலப்புகவே சிறகுகளால் மூடுகிற தேவன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? சொல்லுமா? தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை காமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுகிற நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு அரணான கோட்டையாக, தஞ்சமாக, துர்கமாக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நேரத்தில் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற இந்த நேரத்தில் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த பாடல் சொல்லுகிறது போல, உன் வழிகள் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல, நம்மை ஒரு நாளும் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் பராமரித்து நமக்கு தேவையான யாவற்றையும் கொடுக்கிற தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தை புகழ்ந்து அவரை இன்னும் அதிகமாய் பாடி துதி செய்வோம். அவரே நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உன் வழிகள் எல்லாம் உன்னை தூதர்கள் காப்பார்கள் என்று சேர்ந்து பாடுவோமா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சொல்லுமா? அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார்.
பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சொல்லுமா, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் இன்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. சொல்லுங்க பாப்போம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். கைத்தட்டி பாடுவோம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் புகழ்ந்து பாடுவோம். ஆர்ப்பின் ஜெயதொனி, ஆர்ப்பின் ஜெயதொனியோடை பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடை பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. சொல்லுவோம், இயேசு என்னும் அவருடைய நாமத்தை சொல்லி பாடுவோம். என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், சொல்லுங்க பாப்போம், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவே. கையை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும். இந்த உலகத்துல யார் மறந்தாலும் நம்மை மறவாமல் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்மை ஆதரிக்கிற தகப்பனாய், நம்மை நேசிக்கிற தகப்பனாய், நம்மை விசாரிக்கிற தகப்பனாய் அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். இந்த உலகத்துல யார் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தாய் நம்மை மறந்தாலும், தந்தை நம்மை கைவிட்டாலும், உறவுகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்து போனாலும் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த நேரத்தில் புகழ்ந்து அவருடைய நாமத்தை பாடி
ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் சொல்லுவோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே, அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து பாடுவோம். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நல்லா 2 கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர், அவர் ஒருவரே நம்மை பாதுகாக்கிறவர், அவர் ஒருவரே நம்மை கண்ணின் மணி போல நாள்தோறும் நம்மை காத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே நல்ல தேவனாயிருக்கிறீர், ஒருபோதும் நீர் எங்களை மறப்பதில்லை, ஒருபோதும் நீர் எங்களை கைவிடுவதில்லை. ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் நீர் எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி தாவீது சொல்லுகிறது போல, ஆண்டவரே நீர் எல்லோரிலும் பெரியவர், நீர் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களை விசாரிக்கிறவர், நீர் எங்கள் வாழ்க்கையில பிரசன்னராய் இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறீங்களா? அவரே நம்மை நடத்துகிற தகப்பன். இப்பொழுது பாடலை பாடினது போல ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறாரே, ஒரு இக்கட்டும் வராமல் தேவன் நம்மை பாதுகாக்கிறாரே. அந்த தேவனுக்கு பயபக்தியோடு நடுக்கத்தோடு, ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உம்மாலே மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி இதுவரை நீர் எங்களை நடத்தினீர், நீ ரொம்ப நல்லவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை பாடுகிறோம். ஆண்டவரே நீ ரொம்ப நல்லவர் சொல்லி பாடுறோம். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, விவரிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக நடுக்கம் நிறைந்தவர்களாய் சொல்லுவோம். இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. இதுவரை உங்களை நடத்தி வந்த தேவன் இனியும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது போல, நம்மை தாங்கி தப்புவித்து கனப்படுத்தி தோளின் மேலே தூக்கி சுமந்து அவருடைய அன்பை விளங்க பண்ணி இதுவரைக்கும் நம்மை செழிக்க வைத்திருக்கிறாரே, இதுவரைக்கும் பாடுவதற்கும் துதிப்பதற்கும் பலனை தருகிறாரே, அவருடைய நாமத்தை சொல்லி ஆராதிப்பதற்கு தேவன் உதவிகள் செய்கிறாரே. அந்த நல்ல தேவனை 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம்.
இம்மட்டும் நீர் எங்களை நடத்தினீ, இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ, இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எத்தனை பேர் சொல்றீங்க? எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். இம்மட்டும் இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீர். இம்மட்டும் என்னை நடத்தினார், இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினார். சொல்லுங்க, இம்மட்டும் என்னை நடத்தினார், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். கையை உயர்த்தி சொல்லுவோம், எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். மனபாரத்தின் நேரங்களில், மனவேதனையின் வேளையில், சொந்து போயிருக்கிற நேரங்கள் அவர் நம்மை தப்புவித்து நடத்தினாரே. நம்முடைய வேதனையின் மத்தியிலே நமக்கு தேவையான ஆறுதலை கொடுத்தாரே. அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை நினைத்து மனதார அவரை பார்த்து பாடுவீங்களா? மனபாரத்தின் நேரங்களில், மனவேதனையின் வேளையில், எல்லா எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே, எல்லாம் நிறைவாய், எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே, எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே. கூட சேர்ந்து சொல்லுங்க, ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே. என் இயேசு நல்லவரே, ஒரு நாளும் மறவார், ஒரு நாளும் மறவாரே.
ஒரு நாளும் திகையாமல் என்னை உண்டாக்கின தகப்பனுக்கு நன்றி சொல்வதையே முதன்மையாய் வைப்பேன் என்று சொல்லுகிற நீங்கள் இப்பொழுது பாடலை பாடின அத்தனை பாடல்களிலும் அவருடைய நாமத்தை நாம் சொன்னது போலவே முடிவு பரியந்தம் அவரை பாடிக்கொண்டே இருக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும், இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உங்களை முழுசுமா சரண்டர் பண்ணுங்க. பாடல் பாடும் பொழுதே தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்திருப்பார். துதிக்கும் பொழுதே தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருப்பார். நம்முடைய மனவேதனையின் நேரங்களில், மனபாரத்தின் நேரங்களில், மன சோர்வின் நேரங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருப்பார். இன்னமும் நம்மை தாங்குவார், இன்னமும் நம்மை நடத்துவார், இன்னமும் நம்மை விசாரிப்பார். அவருடைய கரத்துக்குள்ளே முழுவதுமாய் அடங்கினவர்களாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. நம்முடைய ஆளுகைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில்